சூப்பராக ஒரு லேடி கேட்டப்போ கூட சும்மா அது சேனல் நம்ம பண்ணுவோம், நம்ம திடீர்னு நான் ஜென் வாய்ஸ் எடுத்துருவேன். இதில் இந்த வாய்ஸ் வேணும் டப்பிங் பண்ணுறப்ப எனக்கு வோக்கல் கார்டு கிழிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த வாய்ஸ் நான் இங்கேருந்து எடுக்கிறப்ப லேடிஸ் வாய்ஸ் என் வாய்ஸே எடுக்கணும். அப்போ லேடி வாய்ஸ் பண்ணி எடுக்கலாம். நாங்கள் இல்லை எனக்கு புகழ் வாய்ஸ் வேணும் எழில் சார் சொல்லி நான் டப் பண்ணி அதுக்கப்புறம் 2வது இது பண்ண முடியல. ஒரு 1 வீக் ஆயிடுச்சு வோக்கல் கார்டு கிழிஞ்சு. அப்புறம் நான் சித்தா போயிட்டு ஃபுல்லாக எல்லாமே இது இப்போ இப்போயே த்ரோட்டு போயிடுச்சு. நேற்று வரையும் நல்லா நேற்று குக் வித் கோமாளி காலைல 5 மணிக்கு முடிஞ்சுது. ஒரு தடவை குக் வித் கோமாளி ஃபுல்லாக கத்தணும். ஒரு 16 மணி நேரம் நிற்கணும், 16 மணி நேரம் கத்தணும், அது போயிடும். அப்போ மறுபடியும் நான் வந்து அதே லேடிஸ் வாய்ஸ் எடுக்கணும்னு நான் எடுத்து இது பண்ணி ஓகே எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்றதுனால அது பண்ணோம். இந்த படம் தேசிங் ராஜா 1 எப்படி வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இந்த 2லேயும் அவ்வளோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. சூப்பராக சிங்கப்பள்ளி அண்ணா, சுவாமிநாதன் சார் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். இது சூப்பராக ஆக்சுவலாக வந்து வேறு லெவலில் இருக்குது. நாங்களே எங்களுக்கே வந்து ஒரு சில படம் பண்ணுறப்பே ஐயோ சே இங்கே கொஞ்சம் அப்படி ஒரு ஃபீல் வரும்ல. இதில் பண்ண நாங்களே சிரிப்போம். அவ்வளோ நாங்கள் ரசிப்போம் அந்த ஒரு சீனும். சே இப்படி பண்ண அந்த டப்புலலாம் உட்கார்றப்ப அவ்வளோ சூப்பராக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பாருங்கள், படம் பார்த்துட்டு கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே ஓகே இந்த டிக்கெட்டுக்கு வாங்கின காசுக்கு உறுதியாக இருக்கும். அப்போ போனால் நான் ஒரு 2 மணி நேரம் மனசார சிரித்தோம் அப்படின்ற மாதிரி தேசிங் ராஜா 2 கண்டிப்பாக இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு அவர் லேடி கெட்டப் போட்டு ப்ராக்டிஸ் ஆகிருக்காருன்னா, தீபாவளிக்கு சட்டைக்கு பதிலாக ஜாக்கெட் தான் வாங்கிட்டு இருக்காரு அவர்.